பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நச்சாடை தவிர்த்தருளிய சாமி கோவில் உள்ளது. அங்கு 50 வயது பேச்சிமுத்து, 65 வயது சங்கரபாண்டியன், 65 வயது மாடசாமி ஆகியோர் காவலாளிகளாக இருந்தனர். நேற்று முன்தினம் சங்கரபாண்டியன், பேச்சிமுத்து இரவு பணியில் இருந்தனர். நேற்று காலை வழக்கம் போல் மாடசாமியும் வேலைக்கு வந்தார். அப்போது கோவிலின் பிரதான கதவின் சிறிய கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது இரவு நேர காவலாளிகள் பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வீடியோ பதிவு டிஸ்க் உடைக்கப்பட்டிருந்தது. கோவில் உண்டியலையும் உடைக்க முயற்சி நடந்திருந்தது. இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாடசாமி உடனடியாக கோவில் அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி தடயங்களை சேகரித்தனர். கொலையாளிகளை பிடிக்க எஸ்பி கண்ணன் மேற்பார்வையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த நாகராஜுக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது. நேற்று இரவில் அவரை போலீசார் பிடித்தனர். திருட்டு கும்பலுடன் சேர்ந்து கோவில் காவலாளிகளை கொலை செய்து உண்டியல் பணத்தை கொள்ளையடிக்க முயன்றதை ஒப்புக்கொண்டார். சம்பவ இடத்தில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக நாகராஜ் சொன்னார். அவரை அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போலீசார் சென்றனர். அங்கு சென்றதும் கோவில் அருகே மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டினார். அவற்றை போலீசார் கைப்பற்ற முயன்ற போது ஒரு அரிவாளை எடுத்து எஸ்ஐ கோட்டியப்ப சுவாமியின் இடது கையில் நாகராஜ் வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். உடனே அவரை நோக்கி இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் துப்பாக்கியால் சுட்டார். இதில் நாகராஜ் வலது காலில் குண்டு பாய்ந்தது. வெட்டப்பட்ட எஸ்ஐ மற்றும் நாகராஜ் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். நாகராஜ் கொடுத்த தகவல் அடிப்படையில் காவலாளிகள் கொலையில் தொடர்புடைய மற்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைதான நாகராஜ் மீது ஏற்கனவே அடிதடி, கொள்ளை, மணல் திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.